வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே மார்க்கெட் வந்து போக போகிறோம். அதாவது பஜார் எதுக்கு இவ்வளோ இதுவாக போயிட்டுன்னா இதுதான் சொல்லணும் மக்கள் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு பற்றி சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்லலாம். பட் இங்கே மார்க்கெட்டே அப்படி தான் சொல்லுவாங்க. பட் இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பஸ்ஸு இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ரெட் ஃபோர்ட் போனோம். நம்ம ரூம் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போயிட்டு பார்த்துட்டு அங்கே வீடியோ எடுக்க முடியுதான்னு தெரில. நான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பார்க்குறேன். அதனால் எவ்வளோ எடுக்க முடியும்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இல்லைனா மேக்ஸிமம் லென்த் வீடியோ கொடுக்க பார்க்குறேன். மேபி முடியலைன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான் வரும், தெரியாதுங்க. அந்த இப்போ இருக்க பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்கிறோம். ஆக்சுவலாக இங்கே பஸ் ஸ்டாண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. இங்கே வந்து நிற்கலாம் அப்படின்னு இன்னும் நம்ம இது இருக்கலாம். அண்ட் பஸ் டிரான்ஸ்போர்ட்டு இருக்கிறதுலே லோயஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. இங்கே ஆட்டோஸ் இருக்குது. அப்புறம் அந்த ஏதோ வண்டி டுக் டுக் வண்டி, அந்த டுக் வண்டியில் போனீங்கன்னாலும் ஒரு 50 ரூபா அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. யூஷுவல் ப்ரைஸ் தான். அது மேக்ஸிமம் அது யூஸ் பண்ணவே இல்லை டுக்கு. மேபி எடுக்க முடிஞ்சதுன்னா பார்ப்போம், இல்லைனா கோச்சிக்காது. நான் இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே எடுக்கிறேன். அண்டு இன்றைக்கி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்த வந்து நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சண்டே மார்க்கெட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது போகிறோம். ஏதோ ஒரு மார்க்கெட்டு ட்ரெஸ் கடை அங்கே வந்து கம்மியாக இருக்குமா, அந்த மார்க்கெட் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இதுதான் மக்களே இன்றைக்கான வீடியோ. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே வந்து சண்டே மார்க்கெட் வந்து போகிறோம். பஸ் வரட்டும், பஸ் வந்து எவ்வளோ கிளம்பிடுவோம். இப்போல்லாம் பஸ் வந்துச்சுன்னு கேட்குறோம். சென்னையில் இருக்கிற மாதிரி இங்கே லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ். இது ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிருக்கோம். லால் கிலா ஸ்டாப் பேர் 15 ரூபா டிக்கெட்டு கொடுத்துட்டாப்புல. நான் ஆக்சுவலாக கேட்டேன், அது 10 ருபீஸ் தான் போட்டிருக்கு, எப்படின்னு கேட்டேன். நீங்கள் ஆன்லைனில் பண்ணாங்க. இதுலேயும் ஒரு சில இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே தான், ஏசி பஸ்ஸில் வாங்கிடுவா. ஓகே, நான் ஆட்டோ போயிட்டு லால் கிலா அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்குது சண்டே மார்க்கெட்டு. அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பயங்கரமாக இருக்குது ஏசிக்கும். அதுதான் மழை டைம்லாம் போயிட்டுருக்கோம். அதை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் பார்ப்போம். அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பஸ் ஒன்ஸ் கொஞ்சம் இங்கே நம்ம சென்னை மாதிரியே நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. வேறு என்ன பார்த்தோம், அந்த நமக்கு நம்ம ஊரில் அந்த ஒயிட் போர்டு வரும்ல, அந்த மாதிரி பஸ்ஸே வரல. ஒயிட் போர்டு மீன்ஸ் இது நார்மல் பஸ் தான் சொல்கிறேன். இங்கே அந்த ஒயிட் போர்டு அந்த சினாரியோ கிடையாது. பட் எதுலேயுமே ஏசி பஸ்லேயுமே லேடிஸ்க்கு போயிட்டு போயிடலாம். அது ஒரு நல்ல பெனிஃபிட்டு. நம்ம சென்னையெல்லாம் வந்து ஒரு சில ஒயிட் போர்டுக்கு மட்டும் வந்து ஃப்ரீ, மற்ற இது வந்து காஸ்ட்டானாங்க. பட் இங்கே வந்து எல்லா பஸ்லேயுமே வந்து ஃப்ரீ. அது ஒரு நல்ல பெனிஃபிட். ஓகே மக்கள், போய்ட்டு நீங்கள் வந்து ரெட் ஃபோர்ட் இறங்கிட்டு அங்கே வந்து நான் கண்டினியூ பண்ணால் இந்த விளாக் வந்து எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு நான் இது ஃபுல் எஃபர்ட்ஸ் உங்களுக்காக தான் போட்டிருக்கேன். அதனால் அந்த லைக் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நான் போய்ட்டு மார்க்கெட் இறங்கிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே சார். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலான்னு ஒரு இது. சாப்பிட்டுட்டு போனால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ரைஸு 4 பூரி, சின்ன சின்ன பூரி. ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் குவான்டிட்டி, 20 ருபீஸ் இதோட ப்ரைஸு. நார்த் இந்தியன் வலிக்கும் போது போகிறோம். காலையில் கொஞ்சம் ரைஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிடிச்ச பூரி சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வடக்கு நண்பர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாரு. ஒரு வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்து போனார், வேறு எதுவும் இல்லை, தண்ணி குடிச்சிட்டேன். ஓகே மக்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே போயிட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டுருக்கோம். கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். போகிறதுக்குள்ளே என்னென்ன சம்பவங்கள் நடக்குது பார்க்கலாம். ஒரு கடையில், எந்த கடையிலுமே வந்து தண்ணியை வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டேன். அந்த கடையில் ஒரு சில கடைகளில் வந்து பண்ணுறாங்க. இங்கே தண்ணி ஃபெசிலிட்டி அந்த அளவுக்கு வந்து வைக்க முடியாது. இந்த கடையில் தான் நம்ம சாப்பிட்டோம்.
அஃபோர்டபுள் ப்ரைஸு, லோயஸ்ட் ப்ரைஸ், அதுதான் பக்காவாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் இருந்தால் தான் கொஞ்சம் தரமாக இருக்கும். எங்கே மொபைல் எடுத்தாலும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. நோட் பண்ண முடியாது யாரும். ஓகே, இங்கே ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஷூஸு அந்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இங்கே 2 மார்க்கெட், சாரி 2 மார்க்கெட்டு சார், 2-3 இடம் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பேர் எனக்கு சரியாக தெரில. நான் இது மென்ஷன் பண்ணுறேன், இந்த டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் தான் வாங்க வந்திருக்கோம். அதனால் நம்ம அந்த சைடு போனோம். ஏதோ ஒரு இடம் பேர் சொன்னார், அங்கே போய் நான் கட்டிட்டு போனேன். இப்படின்னு தேடி இதுதான் அந்த மார்க்கெட் வந்துருக்கோம். மார்க்கெட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல இதாக என்னன்றது. கேட்டால் இங்கே இருக்க ஒரு இடம் சொல்கிறாங்க மாற்றி மாற்றி. இதுக்கு முன்னாடி பார்த்தது ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷூஸு அண்டு லைஃப் ஸ்டைல் அந்த ஒரு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்தது. பட் இதுக்கப்புறம் போகிறது வந்து கொஞ்சம் எலக்ட்ரானிக் ஐட்டம் அந்த சைட் பார்த்து போயிட்டுருக்கோம். பார்ப்போம் உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்றத. இதை தாண்டி போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க போகிறோம். இப்போ வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இதை சாப்பிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேண்ணா, முடியல. இங்கே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ட்ரெஸ் மார்க்கெட் பார்த்தோம். ட்ரெஸ்ஸுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3-4 தெரு இருக்குது. அந்த மாதிரி தெருக்கள் மூலிமா வந்து அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ போகிறது நம்ம எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் போகிறோம். மொபைல்ஸு, கேஜெட்ஸ் எல்லாம் இருக்குன்றாங்க. பார்க்கலாம். அங்கேயே எலக்ட்ரானிக் தான், எலக்ட்ரானிக் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வேறு கடைகளும் இருக்குது. வர வர கொஞ்சம் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே போகுது. பார்க்கலாம். இங்கே வந்த உடனே ஒரே ஒரு கடை தான் பார்த்தோம், தரமாக இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். சிட்டியிலுமே மார்க்கெட் தான். आपके दोस्त को भी पिलाइए, आइए भाई साहब, देखिए मत, एक बार पी के जाइए, बड़ा गिलास। இங்கே இன்னும் போக போக இன்னும் நிறைய மார்க்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டிஷர்ட் மட்டும் பாருங்க. ஃபுல்லி மார்க்கெட். அதாவது மேலே மாட்டி வச்சுருக்கிறதுலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கீழே போட்டிருக்கிறது கீழே அதாவது தண்ணியாக வச்சுருக்காங்க, அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகே, அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெயில் எதுவும் முடியல, அப்படியே கொஞ்சம் நேரம் வந்துட்டேன். கோப்ரோ தான் தேடிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப நேரமாக கிடைக்கல. ஆக்சுவலாக இங்கே வெளியே வச்சு வைக்க மாட்டாங்க போல இருக்குது. மேபி கேட்டேன்னா அதுக்கப்புறம் இங்கே யாருக்கிட்டனா கேட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. ஆக்சுவலாக இங்கே ரொம்ப சேஃபாக இருக்கும், இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போ நான் கண்ணு முன்னாடியே ஒரு 2 சினாரியோ பார்த்தேன். பட் இதை நம்புவீங்களா என்னன்னு தெரில. ஏன்னா நான் ஃபோனே வெளியே எடுக்கல ரொம்ப நேரமாக. 2 சம்பவம் கண் எதிர்க்க நடந்துச்சு. ஓகே, உங்கள் இது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஓகே மக்களே, வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க, சேஃபாக போய் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும், அவ்வளோதான். நான் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன்.
மீதி கொஞ்சம் அப்படியே நல்லா இது பண்ண முடியல, அதனால ஓகே ஓகே. ஆக்சுவலாக இங்கே 2-3 இடம் இருக்குது. இந்த ஸ்ட்ரைட் ரோட்டில் வந்து புது பொருள் எல்லாம் இருக்குது. அதுக்கு உள்ள ஒரு இடம் போகணும். செகண்ட் ஹேண்டு அந்த மாதிரி பொருட்கள் வந்து விற்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா 2 இடத்தையும் செக் பண்ணுங்க, அதான் சொல்லுங்கள். आप भी पिए, आपके दोस्त को भी पिलाइए। आइए भाई साहब, देखिए मत, एक बार पी के जाइए। बड़ा गिलास 10 रुपए, छोटा गिलास 5 रुपए। एक बार पी के जाइए। बड़ा गिलास 10 रुपए, छोटा गिलास 5 रुपए। गर्मियों की जान, गर्मियों की शान, हम दर्द वालों की पहचान, ये हम दर्द वाला रुपया भाई साहब। बड़ा गिलास 10 रुपए, 10 रुपए। இது மக்களே பார்த்துட்டு கிளம்புறோம், அவ்வளோதான். இனி என்ன வேலைக்கு ஆகுதுன்னு தான் மூவ் பண்ணுறோம். அண்டு ஜமா மசூதி இந்த லொக்கேஷன் பேர். இப்போ போயிட்டு இங்கேருந்து மெட்ரோவில் போயிட்டு சரோஜினி மார்க்கெட் போக போகிறோம். சரோஜினி மார்க்கெட் எதுக்கு போக போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போயிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கணும். ஏன்னா இங்கே ட்ரெஸ் பார்த்தேன், எல்லாமே செகண்ட்ஸ் மாதிரி தோணுது, எனக்கு தோணுது. ஒரு சில பொருளும் வந்து நல்ல பொருளும் இருக்குண்ணா. ஒரு சில இடம் எனக்கு காட்ட முடியல என்னால், பின்னாடி தெரியுது உங்களுக்கு. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் எனக்கு பிடிக்கல பர்சனலி. டிசைன் கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்குது, அதுதான் விஷயம். சரி ஓகே மக்களே, நான் போயிட்டேன் சரோஜினி மார்க்கெட்டில் போய்ட்டு சந்திப்போம். இங்கேருந்து டிக்கெட் 40 ருபீஸ் ஆகுது. பிங்க் லைனில் போயிட்டு அப்புறம் எல்லோ லைன் போகணும். ஆனால் போகலாம். இங்கேருந்து சரோஜினி மார்க்கெட் வந்து போக போகிறோம். இங்கே ஆக்சுவலாக கேஷ் இருக்குது, இதுக்கே தான் பண்ண. சரி ஓகே, சரோஜினி மார்க்கெட் போய்ட்டு பார்ப்போம்.